தங்கள் கட்டளைப்படி தென்பகுதிக்கு வந்து முடிந்தவரை சிறு சிறு தொண்டுகள் செய்து விட்டேன். அதில் பிழையேது இருந்தால் சிறியரை பொறுத்தருள வேண்டுகிறேன். அகத்தியா, நீ செய்தது பெரும் தொண்டு. அதை கண்டு நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அனைத்தும் அம்மையப்பனின் அருள்தான். அகத்தியா, தமிழுக்கு ஒரு இலக்கணம் தேவை. அதையும் உன் திருக்கரத்தால் செய்து தென்மதுரை முத்தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றம் செய். ஆதிசிவன் பெற்ற தமிழை அகத்தியன் தாலாட்டி வளர்த்தான் என்ற பெருமையும் உனக்கே கிடைக்க வேண்டும் என்பது ஆண்டவனின் கருத்து. இறைவா, உங்கள் உத்தரவுப்படி இப்பொழுதே இலக்கணம் செய்ய துவக்குகிறேன். ஆனால் தமிழ்ச் சங்கத்தில் அதை அரங்கேற்றும் போது தாங்களும் அங்கிருந்து தங்கள் திருவடிகளில் அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது என் ஆசை. அது சிறப்பாக நடக்க தாங்கள் என்னுள்ளிருந்து அருள் புரிய வேண்டுகிறேன். அப்படியே ஆகட்டும். ஆஹா, அன்பே சிவம் என்ற சொல்லுக்கு எடுத்துக்காட்டாக ஈசன் என்பால் வைத்துள்ள அன்புதான் என்னே. ஓஹோ, அகத்தியரை இலக்கணம் செய்ய சொல்லி அதை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றுமாறு ஆண்டவன் கட்டளையிட்டிருக்கிறாரோ? இது போதுமே. இன்று எனக்கு சுலபமாக பிரச்சனை கிடைத்து விட்டது. முத்தமிழுக்கும் தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானிடம் சென்று இப்போதே என் கலகத்தை துவக்குகிறேன். மலை நின்ற திருக்குமரா மாமருகா, மலை நின்ற திருக்குமரா மாமருகா, தமிழ் கலை தந்த தவச்செல்வா வேல் முருகா, வேல் முருகா. மலை நின்ற திருக்குமரா மாமருகா, தமிழ் கலை தந்த தவச்செல்வா வேல் முருகா, வேல் முருகா. மலை நின்ற திருக்குமரா மாமருகா. உன்னிடம் நாடும் அலைப்பாயும் மனம் யாவும் உன்னிடம் நாடும். நிலையான பேரின்ப அருள் வந்து கூடும், நிலையான பேரின்ப அருள் வந்து கூடும். மலை நின்ற திருக்குமரா மாமருகா, தமிழ் கலை தந்த தவச்செல்வா வேல் முருகா, வேல் முருகா. மலை நின்ற திருக்குமரா மாமருகா. தலைவாவும் புகழ் பாடும் அறுபடை வீடு தலைவாவும் புகழ் பாடும் அறுபடை வீடு. விளையாடும் விளையாட்டில் உனக்கில்லை ஈடு, விளையாடும் விளையாட்டில் உனக்கில்லை ஈடு. மலை நின்ற திருக்குமரா மாமருகா, தமிழ் கலை தந்த தவச்செல்வா வேல் முருகா, வேல் முருகா. மலை நின்ற திருக்குமரா மாமருகா. என்ன நாரதரே, இன்று உங்களை கழகத்தை துவக்குவதற்கு வேற இடம் கிடைக்காமல் எம்மை நாடு வந்தீரா? முருகா முருகா, உங்களிடம் எல்லாம் என் கழகத்தை துவக்க முடியுமா? அப்படி துவக்கினாலும் அது பலிக்குமா? விவகாரம் இல்லாமல் வரமாட்டீரே. ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை என்று சொல்வதிலேயே ஏதோ இருக்கிறதே. வரும் வழியில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்ட செய்தியா அல்லது உங்கள் கற்பனையில் உருவான செய்தியா? என்ன முருகா, இன்று என்னை பேசிவிட மாட்டேன் என்கிறீர்கள்? சரி, பேசுங்க. அகத்தியரை தமிழுக்கு இலக்கணம் செய்து அதை தென்மதுரை முத்தமிழ் சங்கத்தில் அரங்கேற்ற சொல்லி ஆண்டவன் கட்டளையிட்டிருக்கிறார். அதற்கு இப்போது என்ன செய்ய வேண்டும்? அன்று ஆணவத்தோடு பேசிய பிரம்மனை குட்டி சிறையில் அடைத்ததைப் போல் இன்று முத்தமிழிலும் சேர்ந்த முனிவர் என்று கர்வம் கொண்டிருக்கும் அகத்தியருக்கும் தாங்கள் தான் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். பாடம் கற்பிக்க நீங்கள் காட்டும் காரணம்? தங்களிடம் உபதேசம் பெற்ற அகத்தியர் தமிழ் சங்கத்தில் அவரது இலக்கணத்தை அரங்கேற்றுவதற்கு முன்பு தமிழ் கடவுளாகிய தங்கள் பாதத்தில் வைத்து வணங்கிவிட்டல்லவா சென்றிருக்க வேண்டும். அப்படி வந்தாரா? தங்களிடம் வாழ்த்து பெற்றாரா? உண்மைதான்.
நீங்கள் சொல்வதிலும் ஒரு வகையான நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு வகையான நியாயமா? பல வகையான நியாயம் இருக்கிறது. முருகா, முத்தமிழ் சங்கத்தில் அகத்தியரின் இலக்கணம் அரங்கேற்றம் ஆகவே கூடாது. அது எப்படியாவது தாங்கள் தான் தடை செய்ய வேண்டும். சரி, அப்படியே செய்கிறேன். நாராயண் நாராயண். அப்பா, இன்று அங்குமிங்கு மலையாமல் கந்தனிடமே நமது கலகம் முடிந்தது. என்ன சொன்னேன் நாரதரே? கலகமா? ஒன்றுமில்லை. வந்து கலைகளை எல்லாம் கந்தனிடம் தான் கற்க வேண்டும் என்று சொன்னேன். தாங்கள் புறப்படுங்கள். நாராயண். அப்பப்பா, இந்த இடத்தில் எதுவுமே பேசக்கூடாது. ஆக்கல், அழித்தல், காத்தல் என்ற முத்தொழிலையும் புரியும் இறைவனே, முக்கண்ணனாக விளங்கும் முதல்வனே, உங்களால் படைக்கப்பட்ட இயல், இசை, நாடகம் என்ற 3 தமிழுக்கும் உங்கள் கட்டளைப்படி அகத்திய பெருமான் முதலில் இலக்கணம் செய்திருக்கிறார். அதை இந்த தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றுவதற்காக அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த விழாவை தாங்கள் முன்னின்று சிறப்புற நடத்தி தருமாறு சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். பண்பே உருவான பாண்டிய மன்னா, முத்தொழிலை நான் காத்தாலும் 3 தமிழையும் இந்த சங்கம் வைத்து நீ பாதுகாத்து வருகிறாய். இங்கு என்னை இறைவனாக கருத வேண்டாம். உன் குடிமக்களில் நானும் ஒரு குடிமகன். இங்கு கூடியிருக்கும் புலவர்களில் நானும் ஒரு புலவன். எனவே உன் வேண்டுகோளை ஆணையாக கொண்டு அவை அடக்கத்துடன் இந்த விழாவை குறைவின்றி நடத்தி வைக்க நான் சித்தமாக இருக்கிறேன். இந்த சங்கத்தில் அங்கம் வகிக்கும் சண்முக பெருமான் வராமல் அரங்கேற்றத்தை துவக்க சொல்கிறீர்களே, அவரும் வர வேண்டாமா? நான் இங்குதானே இருக்கிறேன். முருகா, தாங்கள் இங்குதான் இருந்தீர்களா? ஆம் நாரதரே, என் தமிழ் ஒலிக்கும் இடத்தில் நான் இல்லாமலா இருப்பேன்? தந்தையே, தாங்கள் அரங்கேற்றத்தை துவக்கும் போது நானும் கலந்து கொள்ளலாம் என்றுதான் இதுவரை காத்திருந்தேன். நல்லது, குமரனும் வந்து விட்டான். அகத்தியா, இனி உன் இலக்கண நூலை வாசிக்கலாம். சங்கத்தின் சட்டத்தை மீறுவது மாபெரும் தவறு. யாரா இருந்தாலும் இங்கே நூல் அரங்கேறுவதற்கு முன்பு அதை இயற்றிய புலவரின் புலமையை சோதித்து பார்ப்பதுதானே முறை. உண்மை நாரதரே, முறைப்படி நானே அகத்தியரை சோதிக்கிறேன். நாரதா, இறைவா, உன் எண்ணம் பலிக்கத் தொடங்கி விட்டது. சிவசிவா. முருகா, நீ அகத்தியரிடம் கேள்விகளை கேட்கலாம். அடியேன் காத்திருக்கிறேன். முருகா, நீ என்னுள் இருந்து துணை செய். தமிழுக்கு இலக்கண நூல் செய்த அகத்தியரே, முதலில் இதற்கு நூல் என்று ஏன் பெயர் வந்தது? முருகா, மாட மாளிகைகளை கட்டுவதற்கு முன்பும் மரத்தின் கோணலை நேராக்கி அறுப்பதற்கு முன்பும் நூலை பிடித்து அளவு பார்க்கிறோம். அதேபோல் மனிதன் மனத்தின் உள்ளே ஏற்படும் கோணலை நிமிர்க்க இந்த நூலை படித்து நேரான வழியில் செல்கிறோம். எனவேதான் இதற்கு நூல் என்று பெயர் வந்தது.